வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கேரட் சட்னி எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அதுக்கு கொஞ்சம் பொருள் தான் தேவைப்படும். தக்காளி, வெங்காயம், கேரட், புளி, அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய், புதினா, அதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு. இது இருந்தாவே ஈஸியான சட்னி செஞ்சிடலாம். இப்போ ஒரு பேனில் எண்ணெயை ஊற்றிக்கோங்க கொஞ்சம். அதுக்கப்புறம் நல்லா சூடான பிறகு எடுத்து வச்ச கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு நம்ம போட்டுக்கலாம். இப்போ அது நல்லா பொன்னிறத்தில் பொரிஞ்ச பிறகு அடுத்து நம்ம சேர்த்துக்க போகிறது காஞ்ச மிளகாய். இப்போ நம்ம கேரட் சேர்த்துக்கிறதுனால கொஞ்சம் அதிகமாக போடலாம். நாங்கள் ஒரு 7 கிட்ட போட்டிருப்போம். அந்த மாதிரி நீங்கள் போட்டால் கரெக்டாக இருக்கும். அதுவும் நல்லா ஃப்ரை ஆன உடனே வெங்காயம், தக்காளி அது நல்லா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்ட பிறகு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா வதக்கிட்டோம். இப்போ கேரட் நம்ம அரிஞ்சு வச்சுருப்போம் இல்லையா, அது சேர்த்துக்கோங்க. இப்போது தேவையான அளவுக்கு நாங்கள் ஒரு கேரட் போட்டிருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி ஒரு ரவுண்டாக கொஞ்சம் புளி சேர்த்துருக்கோம். இதையே நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. எல்லாமே வேகணும். இப்போ புதினா போட்டால் ஒரு செமையாக இருக்கும், ஹெல்த்தியும் கூட. இப்போ புதினா சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டோம். கூட இந்த பக்கம் இட்லி வேகுது. இட்லி தொட்டு சாப்பிட சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம வதக்கி வச்சுருப்போம் இல்லையா, அது ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் ஆறின பிறகு கொஞ்சம் உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ அரைச்சி எடுத்துருக்கோம் இல்லையா, கொஞ்சம் எண்ணெய், கடுகு, கொத்தமல்லி, கருவேப்பிலெல்லாம் போட்டு தாளித்து எடுத்து போட்டிங்கன்னா நம்ம கேரட் சட்னி ரெடி. இந்த கேரட் சட்னி குழந்தைங்களுக்கெலாம் ரொம்ப நல்லது. இது செஞ்சு கொடுத்தா ஹெல்த்தியாகவும் இருக்கும், சாப்பிடவும். கேரட் டேஸ்ட்டெல்லாம் அவ்வளோவா வராது, ஆனால் ரொம்ப ஹெல்த்தி. ட்ரை பண்ணி பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிம்பிளான டிஷ். அண்ட் தேங்க்யூ.